இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான கோல்டுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு சூப் தான் பார்க்க போகிறோம். என்ன சூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயல் நண்டு சூப். இந்த வயல் நண்டு சூப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாதத்தில் ரசம் போலவும் நீங்கள் வந்து ஊற்றி சாப்பிடலாம். இந்த சூப்பை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக நாங்கள் வந்து போரூரில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் வயல் நண்டு வாங்கினோம். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களே நாங்கள் வந்து க்ளீன் பண்ண சொன்னோம். அதுக்கப்புறம் அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன், வாங்க பார்க்கலாம். வயல் நண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து உயிரோடு தான் வாங்கி அதை உடனே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சமைப்பாங்க. இப்போ நான் வந்து உயிரோடு இருக்கக்கூடிய வயல் நண்டை வாங்கியிருக்கேன். அதை வந்து அங்கே இருக்க அக்காவே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம இந்த மாதிரி காலை 2 பக்கம் பிடிச்சிட்டு அந்த ஓட்டை மேலே இருக்கிறத எடுத்துகிட்டு இந்த சைடில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து இந்த வயல் நண்டோட க்ளீனிங் முடிஞ்சிடும். அதோடு நம்ம வாஷ் பண்ணுறது தான் ரொம்பவே முக்கியமானது. இப்போ வந்து அவங்கக்கிட்ட நம்ம க்ளீன் பண்ணி மட்டும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி 2 காலை பிடிச்சிட்டு இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டோம்னா இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமும் கூட அது லைட்டாக உயிரோடு இருக்கும் இந்த மாதிரி. இப்போ வந்து அதே மாதிரி இன்னொரு நண்டையும் அவங்க க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் இதை க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அதோட கொடுக்கு வந்து நம்மளை கடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து அதை க்ளீன் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய க்ளீனிங் முடிஞ்சிடுச்சு பாருங்கள். இன்னமும் வந்து அந்த நண்டில் வந்து உயிர் இருக்குது. அந்த கவர் வந்து உங்களுக்கு அசையும். இப்போ நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வயல் நண்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து உங்களுக்கு நிறைய மண்ணில் இருக்கிறதுனால நம்ம நல்லா வாஷ் பண்ணணும். இல்லைனா வந்து அது உங்களுக்கு டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது, ஸ்மெல் அடிக்கும். அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வயல் நண்டு பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது ஃபஸ்ட்டு வாஷ்லேயே. இதை வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5-6 வாட்டிக்கு மேலே நம்ம வாஷ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த அழுக்கு கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் இதை வாஷ் பண்ணிக்கிறேன். இதை இன்னொரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம். மாற்றிட்டு நல்லா வந்து அதை வந்து உரசி கழுவணும். நீங்கள் வந்து மண் பாத்திரம் வச்சு நல்லா உரசினிங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் போயிடும். இந்த தண்ணி மட்டும் அழுக்காக இருக்காதுங்க. உங்களுக்கு அந்த நண்டில் வந்து நீங்கள் அதை க்ளீன் பண்ண வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல்லும் உங்களுக்கு வந்து போக ஆரம்பிச்சிடும். அதனால தான் வந்து நான் ஒரு 6 முறை வந்து நல்லா வாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி நல்லா உரசி வாஷ் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நம்ம 2 முறை வந்து வாஷ் பண்ணோம். அப்போ கூட பாருங்கள் இவ்வளோ அழுக்கு இருக்குது. இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணியில் மாற்றிடலாம். இப்போ நம்ம ஒரு 6 முறை நல்லா உரசி வாஷ் பண்ணிட்டோம். நண்டோட கலர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக மாறி இருக்கும். இந்த டைமில் நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கணும். கல்லுப்பு சேர்த்து நல்லா உரசி கழுவுங்க. அப்போ வந்து அதோடய ஸ்மெல் எல்லாமும் உங்களுக்கு போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஏதாவது மண் இருந்தாலும் உங்களுக்கு அதோடு சேர்ந்து அது போயிடும். அதனால் நல்லா வந்து நீங்கள் கல்லுப்பு போட்டு உரசுங்க. ஆனால் நீங்கள் வந்து உரசும் போது உங்களுக்கு வந்து கையில் வந்து அந்த கூர்மையான அந்த கொடுக்கு வந்து குத்தலாம். அதனால நீங்கள் அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து உரசுங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை மறுபடியும் வாஷ் பண்ணிடலாம். இன்னமும் கூட பாருங்கள் அந்த தண்ணி உங்களுக்கு அந்த கலர்லேயே தான் இருக்குது. கொஞ்சம் கூட அது வந்து அவ்வளோவா மாறாமல் இருக்குது. ஆனால் வந்து ஸ்மெல் வந்து அந்த டைமில் போக ஆரம்பிச்சிருக்கும். அது மட்டும் நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வாஷ் பண்ண. இப்போ நான் வந்து உப்பில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டேன். மறுபடியும் வந்து தண்ணி ஊற்றி 2 வாட்டி நான் வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ 2 முறை நல்லா வாஷ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துடுங்க. மஞ்சள் தூள் சேர்த்து வாஷ் பண்ணும்போது அதில் வந்து இருக்கக்கூடிய அந்த நீச்சு வாசம் வந்து போக ஆரம்பிச்சிரும். அதனால் நம்ம மஞ்சள் போட்டு நல்லா உரசிட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணி ஊற்றி அதை நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. மஞ்சள் சேர்த்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம நார்மலாகவும் வாஷ் பண்ணிடலாம். இது மாதிரி வந்து ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணிவிடுங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 10 முறை இந்த நண்டை வந்து வாஷ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள் நண்டு வந்து உங்களுக்கு கலர் நல்லாவே மாறிடுச்சு. அந்த தண்ணியும் பாருங்கள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் க்ளீனாக ஆகிடுச்சு. நண்டில் வந்து அந்த நீச்சு ஸ்மெல் இருக்கவே இருக்காது, சுத்தமாக இருக்கும். இது நீங்கள் சரியாக வாஷ் பண்ணலைன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ நம்ம நண்டை வந்து வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக வந்து நம்ம சூப்புக்காக நண்டை வந்து தட்டிக்கலாம். இது வந்து நீங்கள் வயல் நண்டு எந்த ரெசிபி செய்கிறதா இருந்தாலும் அதை லைட்டாக தட்டிட்டு செஞ்சிங்கனால தான் உங்களுக்கு வந்து அதில் இருக்க சாரெல்லாம் இறங்கும். அதனால் நீங்கள் அம்மி வச்சுருந்தீங்கன்னா அம்மியில் வந்து வச்சு தட்டிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ஒரு கல் வச்சு இந்த கொடுக்கு பக்கம் எல்லாமே வந்து நீங்கள் நல்லா வந்து தட்டிடுங்க. அப்போ இதில் இருக்கிற சாறு எல்லாமே வந்து அந்த சூப்பில் இறங்கும்.
இப்போ நம்ம எல்லாத்தையும் தட்டி எடுத்தாச்சு. அடுத்ததாக ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். மிளகு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து வதக்கிடலாம். இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை சேர்த்துடலாம். ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது கொஞ்சம் வதங்கினதும் நம்ம தக்காளி ஒரு பழத்தை கட் பண்ணி சேர்த்து வதக்கிடலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம ஒரு அரை ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விடுங்க. கடைசியாக நம்ம கொஞ்சம் போல் கொத்தமல்லி தலையை சேர்த்து வதக்கிடலாம். இப்போ நம்ம வதக்கியாச்சு. இதை நம்ம ஒரு மிக்சரில் சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கின இந்த கலவையை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்ததாக அதே கடாயில் நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் போல் சோம்பும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இது பொரிஞ்சதும் நம்ம வந்து ஏற்கனவே தட்டி வச்சுருக்கிற வயல் நண்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. இது வதங்கும் போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். லைட்டாக ரெட்டிஷாக ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். ஒரு அரை ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இது வந்து கொதி வர ஆரம்பிக்கிற டைமில் நம்ம வந்து ஏற்கனவே வறுத்து அரைச்ச அந்த மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ மசாலாவில் நான் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து கலந்து சேர்த்துடுறேன். இது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமாக வைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சூப்பாக சாப்பிட்ற அளவுக்கு. ரொம்ப தண்ணியாக வச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அதே போல் ரொம்ப திக்காக வச்சிங்கனாலும் உங்களுக்கு அதை குடிக்க முடியாது. இது கொஞ்சம் லைட்டாக காரமாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த சளி எல்லாமே போகும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இது நல்லா கொதிக்கிற அளவுக்கு நம்ம இந்த சூப்பை வச்சிடலாம். இப்போ சூப் வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு இதோட வாசனை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப வாசனையாக இருக்கும். உங்களுக்கு வந்து வீட்டு ஃபுல்லாகவே வந்து நல்ல கமகமான வாசனை வர ஆரம்பிக்கும். இந்த சூப் கொதிக்கும் பொழுதே அந்த நண்டில் இருக்கிற சாறு மொத்தமும் அதில் இறங்கிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இது நீங்கள் வந்து நார்மலாக சுட சுட சாப்பிடும்பொழுது உங்களுக்கு அந்த கோல்டு ஃபுல்லாகவே வந்து இறங்கிடும். இப்போ மழை சீசன், உங்களுக்கு வந்து குளிர் டைம் அப்படின்றதுனால இந்த டைமில் நீங்கள் இந்த நண்டு சூப் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நல்லா பொங்கி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம கொத்தமல்லி தழை கொஞ்சம் போல் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்துருங்க. இப்போ நம்மளுடைய வயல் நண்டு சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரசம் மாதிரி நீங்கள் சாதத்துலேயும் போட்டு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த வயல் நண்டு சூப்பை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.